வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான 4 கூட்டு வகைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு. முதல்ல இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இதோட 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை நம்ம மையா அரைக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நறுக்குன்னு ஒரு பெரிய முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 கத்திரிக்காயையும் நீளமாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு வாழைக்காய் கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன உருளைக்கிழங்க தோல் நீக்கி குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வெந்துடணும், அது வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். காய் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வேகிறதுக்கு டைம் கொடுத்து விட்டு விட்டு வதக்குங்க. உருளைக்கிழங்குனா வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் அப்பப்போ நசுக்கி பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. இங்கே காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஏற்கனவே காயெல்லாம் நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் அது அடுப்பில் இருக்கணும். இதோ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இது நல்லா வத்திருச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், உளுந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கை கருவேப்பிலை நல்லா வறுபட்டதும் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே கூட்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ இதுவும் நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு ரெடி. ரசத்துக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததான் நம்ம சேனக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன துண்டு சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம். தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கின சேனக்கிழங்க பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. இது குழஞ்சிடக்கூடாது, அதே டைம் இது நல்லா சாஃப்டாக வேகணும், அது வரைக்கும் நம்ம வேக விடலாம். ஒன்று நசுக்கி பாருங்கள். நசுங்குச்சுன்னா இது ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சு பருப்பு ரெண்டும் வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு 2-3 பச்சை மிளகாவை கீறி போடுங்க. அதே மாதிரி ஒரு கை கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த சேனக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே சேனக்கிழங்கு நல்லா வறுபடட்டும், அப்போ தான் அது டேஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வேக விடலாம். இது வதங்கினதும் நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன டம்ளர் துவரம் பருப்பை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது வதங்கினதும் ஆட் பண்ணுங்கள். பருப்பு நல்லா மசிய வந்திருக்கணும், அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கவும் விட்டாச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம பச்சை தக்காளியில் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 15 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். நறுக்கின தக்காளி ரெடி. அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் சீரகம்,
10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அரை மூடி தேங்காய். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக கூட்டு செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கின தக்காளியை சேர்த்துருங்க. இதை இப்போ வதக்க ஆரம்பிங்க. இது பழுத்த தக்காளி மாதிரி சீக்கிரம் குலையாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வதக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். இதோ வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி ஆல்ரெடி வெந்துருச்சு. பட் நம்ம மசாலாவோட பச்சை வாசம் போகணும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க விடலாம். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ணலாம். இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக நறுக்கின சின்ன வெங்காயம், 1 கை கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்குனிங்கனாலே தாளிப்போட வாசனை தூக்கலாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வதக்கலாம். வதக்குனிங்கன்னா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட தாளிப்பும் ரெடி, கூட்டும் இங்கே ரெடி. கலந்து விட்டுட்டு தாளிப்பை சேர்த்துடலாம். பச்சை தக்காளியில் நீங்கள் புளிக்குழம்பு கூட வைக்கலாம். பட் இந்த கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ நம்மளோட பச்சை தக்காளி கூட்டு ரெடி. அடுத்ததாக முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு வெடிச்சதும் சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 3-4 பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பூண்டு இல்லை 2 பூண்டு நறுக்கி போடுங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ அதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அடுத்ததாக ஒரு தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க போதும். அடுத்ததாக நம்ம நறுக்கின முட்டைக்கோஸை சேர்த்தலாம். இது ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இதுலேயே இப்போ இது ஒரு பாதி வெந்துடணும். முட்டைக்கோஸ் இப்போ ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் வேக வச்சு துவரம் பருப்பு சேர்க்க போகிறேன். ஒரு கை துவரம் பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்தால் தண்ணியோடு ஊற்றுங்க. எப்படினாலும் நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இங்கே எனக்கு பருப்பு கெட்டியாக இருக்குது, அதனால நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் தண்ணியோட துவரம் பருப்பை ஊற்றியிருந்தீங்கன்னா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். நடுவே இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ என்னோடய முட்டைக்கோஸ் வெந்துருச்சு, என் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி பார்த்த 4 கூட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.